பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அந்த லக்கணத்துக்கு மட்டும் ராஜலக்கணம் சொல்கிறது காரணமே இதுதான். எல்லாத்தையும் வந்து ஒரு சேர பார்க்கக்கூடியவங்க. அதே மட்டும் இல்லாமல் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியாக தங்களுடைய இயல்புகளை எளிதாக மாற்றிக்க முடியும் அவங்களால. துக்க நிகழ்ச்சியோ சந்தோஷமான நிகழ்ச்சியோ ஒருத்தனை தண்டிக்கும் போது கோபமாக இருக்கணும், துக்க நிகழ்ச்சிக்கு போனால் சோகமாக உட்காந்துக்கணும், அடுத்து 1 மணி நேரத்தில் ஒரு கல்யாணத்தை கலந்துக்கிற மாதிரி இருக்கும், அங்கே போய் வாழ்த்தணும், அங்கே சந்தோஷமாக இருக்கணும். வேறு இலக்கணங்களுக்கு இதெல்லாம் முடியாது. இந்த கடக இலக்கணம் மட்டும்தான் இந்த மாதிரியான தன்னுடைய இயல்புகளை அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி உடனடியாக மாற்றிக்கக்கூடியவங்க. அதாவது ஒரு வேலையவே மகிழ்ச்சியாக மாற்றிக்கக்கூடியவங்க. அதுவும் ஒரு வேலை தான். ஆனால் அதுக்கு இடையிலேயே ஒரு டான்ஸு இல்லை ஒரு பாட்டு இல்லை ஒரு நாட்டியம், ரிலாக்ஸேஷன் தானே அவருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் அனுபவிக்கூடாது. இப்போ நாடு இருக்கிற நிலைமை நமக்கு டான்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இருக்கட்டும், நடக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அதே பெருமையாக பேசுவாங்க. கலைஞர்களை வாழ வைக்கிறதுக்கு நம்ம அதுவும் செய்யணும் இல்லையா அப்படிம்பாங்க. இதெல்லாம் அது அவங்களுடைய தனி திறமைகள். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு அவ்வளோ இருக்குது. அதனால தான் கல்வி, அரசியல், கலை அப்படிங்கிற எல்லா விஷயங்கள்லையும் உங்களுடைய ஈடுபாடு இருக்கும். இதெல்லாம் அதில் 10 இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிக மிக சிறப்பான லக்கணம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள். நம்ம சொல்கிறதே கம்மின்னு வச்சுங்களேன், இன்னும் நிறைய இருக்குது. அப்போ வேலை இப்படி தான் அவங்களுடைய வேலையெல்லாம் இருக்கும். கல்வி திருமணத்தை பற்றி பேசும்போது இவங்களுக்கு உண்டான அந்த சூட்டபுளான நட்சத்திரத்தை பற்றி நான் கேட்க மறந்துட்டேன் உங்ககிட்ட. எந்த நட்சத்திரத்துடைய ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும் அவங்களுக்கு? சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள், சனியினுடைய நட்சத்திரங்கள், இந்த 2 நட்சத்திரங்கள் இவங்களுக்கு அமைஞ்சதுன்னா அது பெஸ்ட். அதற்கு பிறகு புதன். ஏன்னா அந்த 3 வந்து அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிறது. புதன் வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய மனைவியாக அமைவாங்க. சனியாக இருந்ததுன்னா நம்மளுடைய கணவருடைய எல்லா விஷயங்களையும் கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுக்கிரனும் போது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதமாக இல்வாழ்க்கையில் ரொம்ப சிறப்புடையவங்களாக இருப்பாங்க. அது மாதிரி ஜாதகம் தான் தீர்மானிக்கும். நீங்கள் உங்களுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திருமணம், உங்களுக்கு வரக்கூடிய மனைவியுடைய தன்மை, இல்லறத்தில் ஈடுபாட்டினுடைய தன்மை, இது எல்லாமே வந்து அவங்கவுங்க ஜாதகமே தீர்மானிச்சிடும். இப்போ நிறைய வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் யோகங்கள் அவயோகங்கள்னு 2 விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து திருமண சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி பார்த்து ஒருத்தவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா இப்போ அவயோக ஜாதகம்னு வச்சுங்களேன், இப்போ ஆண் ஜாதகமோ இல்லை பெண் ஜாதகமோ இவங்களுக்கு யோகங்களே கிடையாது அப்படின்னா, ஆனால் நீங்கள் வந்து வசதி வாய்ப்பில் நல்லா இருக்கலாம், நல்ல கல்வி இருக்கலாம், ஆனால் ஒரு மனைவி வைத்து வாழக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகத்தில் அமைப்பு இல்லை அப்படின்னா அது யாரை திருமணம் பண்ணாலும் சிக்கல் தான். அந்த யோகம் அப்படி வேலை செய்யும். அப்போ நீங்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மை என்னவாக இருக்கிறது, வாழ்வில் எப்படி இருக்குது, அது எந்த லக்னமாக இருந்தாலும் அப்படி தான், எந்த லக்னமாக இருந்தாலும் அதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலத்தினுடைய சுச்சுவேஷன் எதிர்காலத்தை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இன்றைக்கி என்ன சம்பாதிக்கிறாங்க, இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி எடுத்துக்கிறது இல்லை. நான் 3 விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒன்று, ஆயுள் அவங்களுக்கு பலமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்குவேன். 2வது, குழந்தை பாக்கியம் இருக்குதா அப்படின்னு பார்ப்பேன். 3வது வந்து அவங்க சந்தோஷமான வாழ்க்கையா. இந்த 3 விஷயங்கள் தான் நான் முக்கியமாக எடுத்துகிட்டு நம்மகிட்ட வர்றவங்கள்ட்ட நான் இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். 10 பொருத்தங்களோ மற்ற விஷயங்களை விட மிக முக்கியமாக நான் எடுத்துக்கினா, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன இதில் வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய ஆயுள் நல்லா இருக்கணும். ஆயுள் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு குழந்தைகள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆயுள் இல்லாமல் நம்ம இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் மட்டும் நம்ம பார்த்தோம்னாக்க அது சரியாக வராது. வேறு 2 பேருடைய குணங்கள் எப்படி செயல்படும், குணங்கள் சரியாக இருந்தால் தானே குழந்தை பிறகும். அப்போ இதெல்லாம் வந்து குழந்தை பிறகுன்னா மகிழ்ச்சியாக இருக்கா அல்லது துன்பமாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நான் முடிவு செய்வேன். அப்போது இதெல்லாம் பார்க்காம இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் பெண் பிள்ளைகளே சேர்த்தான் அவங்களே டிசைட் பண்ணுறாங்க. பெற்றோருங்கிறது இப்போ டிசைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு 25% வச்சுங்க. 75% பெண்களே முடிவு செய்கிறாங்க. ஆண்கள் கூட
அப்பா அம்மா பார்க்கட்டுன்னு இருக்காங்க. ஆனால் பெண்கள், இன்றைக்கி இருக்கிற பெண்கள் அந்த மாதிரி முடிவு செய்கிறாங்க. இது ஆனால் ரொம்ப ஆபத்தான விஷயம். பெரியவர்கள், நல்ல ஜோதிடர்கள், அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை நீங்கள் பற்றி என்ன மாதிரி, என்னுடைய ஜாதகம் என்ன மாதிரி இருக்குது, எனக்கு எந்த மாதிரியான பெண் அமைஞ்சால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சல்ட் பண்ணாங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையை அவங்களால அமைச்சிக்க முடியும். அப்படி இல்லாமல் வந்து அதனால தான் பிரிவினை ஏற்படுது, அதனால தான் ஒரு விவாகரத்து ஏற்படுது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். நான் மேக்சிமம் 90% வந்து நான் இதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். சரியில்லைன்னு சொல்லுவேன். திருமணத்தில் மட்டும் நான் வந்து கம்ப்ரமைஸே கிடையாது, பரிகாரங்கிறதும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். அது வாழ்க்கையே ஒரு 25 வயசுக்கு மேலே ஒரு புது வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயம். அதில் போய் நம்ம தவறு பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 2 பேரும் நல்லா இருக்கணும். 2 பேரும் நல்லா இருந்தால் தான் நமக்கு நம்ம செய்கிற வேலைக்கான ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம ஏனோ தானோ நம்ம பண்ணி நம்ம கொடுக்கும்போது அது நம்ம செய்கிற வேலைக்கான சரியாக இருக்காது. நம்ம மனசாட்சிப்படி போகிறதுனால நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, சொந்தங்க பந்தங்க நீங்கள் எல்லாம் விடுங்க, இது செட் ஆகாது. இதுதான் ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் இது செட் ஆகாது அப்படின்ட்டு ஆகாது. ஆமாம். இப்போ சமீபத்தில் ஒரு நடந்தது, பாண்டிச்சேரியில் அவங்க முடிவு பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க. நான் சொன்னது செட் ஆகாதுங்க, வேண்டாங்க. இல்லை சார் முடிவு பண்ணியாச்சுன்னாங்க. அப்போ விட்டுட்டுங்கன்ட்டேன். 2 மாதம் கூட வரல. டேசன் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு சார். இதுதான் நமக்கு பெரிய ஒரு சங்கடமாக இருக்கிறது. ஆனால் வருத்தமாக இருக்குல்ல, நம்ம முன்னாடியே சொல்கிறோம். ஆமாம், அது முன்னாடி நிப்பாட்டி இருந்தா ஏதோ அவன் வேலையை பார்த்து இருப்பான், அந்த பாப்பா அது வேலையை பார்த்துட்டு போயிருப்பான். இப்ப 2 பேருக்குமே திருமணமாகி 2 பேருமே 2வது கல்யாணம். முதல் கல்யாணமும் அங்கே பெரிய சிக்கலாக இருக்கு. மாப்பிள்ளை தேடுங்கிறது 2வது கல்யாணம் போது அது இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது கொஞ்சம் கவனம் எடுத்து பெற்றோர்களும் கொஞ்சம் அவசரப்படாம பண்ணணும். இந்த சொந்த பந்தம் நல்ல வரன், அது என்ன நல்ல வரன் அது எப்படி தெரியல எனக்கு. எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு தெரியல சார் எனக்கு. அவங்களை பார்த்தா வெல் செட்டில். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம்லாம் ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 30 வருஷத்துக்கு 20 வருஷம் கேட்டுங்களேன். சொந்தக்காரங்க தாய் மாமன்லாம் போய், ஆமாம், பையனோட தாய் மாமனாக இருக்கட்டும், பொண்ணோட தாய் மாமனாக இருக்கட்டும், அப்போ அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம் ஆமாம், அவங்க போய் அந்த பொண்ணு வீடோ இல்லை பையன் வீடு விசாரிப்பாங்க. ஊரில் போய் பையன் எப்படி ஆமாம் பொண்ணு எடுக்க போகிறான் இல்லை பையன் எடுக்க போகிறான், அனுபவம் இல்லைன்னு பார்ப்பாங்க. எல்லாமே யார் கேட்குறான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நம்ம அனுப்புகிறோம், இந்தா பையனை பார்த்துருக்கோம்பா, இல்லை பொண்ணை பார்த்துருக்கோம், இவர் தான் மாப்பிள்ளை இல்லை இவர் தான் மருமகன் அனுப்புகிறோம். ஆமாம், அவனை பார்த்து நல்லா இருக்குமாமான்னு சொல்லிட்டு போகிறான். அவ்வளோதான் போய் அதெல்லாம் மெனக்கிறதுக்கு இன்னைக்கு இல்லை. இந்த வாழ்க்கை வாழப்போகிற வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் இதில் மணப்பெண்ணாக இருக்கட்டும், மணமகளாக இருக்கட்டும், மணமகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாரும் கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனம் எடுக்கணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் உட்காந்து அழகுல என்ன யூஸ் இருக்கு? இல்லை, அதுதான் நமக்கு. அதைத்தான் தவிர்க்கிறேன் நான். உங்களுக்கு தெரியல. ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஆமாம், அது இன்னைக்கு நல்லா இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் நல்லா இருக்கலாம். ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி இருப்பாங்க, என்ன மாதிரியான வருவாயுடையவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறலாம் திசைகள் தீர்மானிச்சிடும். அதுக்கு ஒரு குதிரமாக கேள்வி கேட்கணும்னு குரூப்பில் இருப்பான் ஒருத்தன். அவன் நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆளுக்குலாம் நம்ம சொல்கிறது புரியாது. அது அந்த காலம் வரும்போது தான் தெரியும். அது நிறைய ஒரு 30 வருஷத்தில் வந்து நிறைய அந்த மாதிரியான அனுபவங்களை நம்ம பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி தான் யோசிச்சு செஞ்சுருக்கலாமோ. இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 மாதத்தில் டிவோர்ஸ் சொல்கிறீங்க, அது ரொம்ப கேட்கறதே கஷ்டமாக தான் இருக்குது. அதான் என்ன செய்ய முடியும்? அதாவது அன்னைக்கு அவங்க வந்து கேட்கும்போது அவங்க என்னன்னா, எல்லாம் முடிவு பண்ணிட்டேன் சார் அப்படின்னாங்க. இது முடிவு பண்ணுறது சரியாக வராதுங்களே அப்படின்னு. சரி, நம்ம அதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது, நமக்கு வந்து அவ்வளோதான் உத்தரவு. ஏன்னா அதை போய் மறுபடியும் வந்து அப்படியா இப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு சரி வராது. முடிவு பண்ணியாச்சுன்னா அது விட்ட வேண்டியதான். அது முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னதுக்கு பிறகு நம்ம வந்து போகிறதுல அது விதி பயன் அப்படின்னு சொல்லி நான் சைலண்ட் ஆகிடுவேன். ஏன்னா அது விதி. அப்புறம் இப்போ வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, நான் என்ன சார் செகண்ட் மேரேஜ் கேட்பாங்க, உடனே கிடைக்காது உங்களுக்கு, 2 வருஷம் ஆகுது. ஏன்னா உடனே கொடுத்துட மாட்டாங்களே டைவர்ஸ். பிரச்சனைகள் தானே சார் இது. ஆமாம், என்ன செய்ய முடியும்? கவுன்சிலிங் வைப்பாங்க, பேச வைப்பாங்க, மறுபடியும் இது பண்ணுவாங்க. சுமூகமான முறையில் போனாலும் கூட அது பின்னாடி பிரச்சனை நிறைய இருக்குது. அப்போது இது கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்து நிச்சயமாக பார்க்கணும் பெற்றோர்கள்.
ரொம்ப டீப்பா அவங்க போயாச்சு. கதைக்குள்ள போகுமா? கதைக்குள்ள போகும். மகாபாரதத்தில் இந்த முக்கியமான இடங்கள் சொல்லக்கூடிய இடங்கள்னாக்க அர்ஜுனனுக்கு அஸ்திரங்கள் கொடுக்கறதுக்காக இந்திரன் வர்றது, அது ஒரு இடம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து கர்ணன்ட்ட வந்து அவருடைய கவச குண்டலங்களை பெறுது. இந்த 2 இடம் தான் வந்து மகாபாரதத்தில் முக்கியமான இடங்களாக இருக்குது. அதில் இப்போ அர்ஜுனன் வந்து முதல்ல வந்து இந்திரன் நோக்கி தான் தவம் பண்ணுவார். தவம் பண்ணவுடனே இப்போ இந்திரன் வந்து சொல்லுவார், நீ என்ன நோக்கி தவம் பண்ண பிரயோஜனம் இல்லை, சிவபெருமானை நோக்கி தவம் பண்ண. அவர்கிட்ட இருக்க இந்த பசுபதாசிரமத்தை வாங்கினதுக்கு பிறகு தான் மற்ற அஸ்திரங்களையும் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்றோன்னே, இப்போ அது ஒரு ஐ ஆஃபீஸர்கிட்ட அத்தாச்சி கையெழுத்து வாங்கின மாதிரி தானே. அதனால் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி அர்ஜுனன் வந்து பசுபதாசிரமத்தை பெற்றதுக்கு பிறகு இப்போ இந்திரன் வர்றார், இந்திரலோகத்துக்கு போகிறார். தன்னுடைய அம்சம் இல்லையா, இந்திரன் வந்து இவ்வளோ நாள் வந்து தவம் இருந்து மகன் வந்து ரொம்ப சுகபோகங்களே இல்லாமல் இருந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ரொம்ப சொற்கலோகத்தில் சுகபோகத்தில் மிதக்க விடுறாரு. மிதக்க விடும்போது அவருக்கு இந்த நாட்டியம் இதெல்லாம் அவர் கற்றுக்கிறாரு. அதன் மூலமாக சாபத்தையும் பெறுகிறார் அர்ஜுனன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தாலும் கூட, இப்போ இங்கே இந்திரன் வந்து தன்னுடைய மகனை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்தாலும், அஸ்திரங்களை கொடுத்தாலும், ஊர்வசி இந்த மாதிரி சாபம் கொடுத்தோன்னே இவருக்கு ஷாக் ஆகிடுறாரு. என்னடா ஒரு நல்லதுன்னு நினச்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஊர்வசி உன்னுடைய சாபத்தை நீ திரும்பி வாங்கிக்க அப்படின்னு சொன்னோன்னா, ஊர்வசியில் அது சாபத்தை எப்படி திருப்பி வாங்க முடியும், கொடுத்ததானே. வேணுமானால் இந்த சாபத்தை 1 வருடம் அவர் பயன்படுத்திக்கிட்டான். 1 வருடமாக குறைக்கிறாங்க. ஆமாம், 1 வருடமாக குறைக்கிறாங்க. குறைச்ச உடனே இப்போது அர்ஜுனன் வந்து மீண்டும் காட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணன் கூட 1 வருஷம் அஞ்ஞான வாசல்லாம் இவங்க இருந்துட்டு இப்போ போர்னு டிசைட் ஆகிடுது. ஆனால் நிறைய பேசியிருக்கோம் நம்ம, அதனால் வந்து ஷார்ட்டாக போகலாம். ஏன்னா நம்ம இந்திரன்கிட்ட வந்துடலாம். தனிப்பட்ட முறை பார்த்தா இந்திரன் வந்து ஏகப்பட்டது இருக்கு. அது தனிப்பட்டது நிறைய கதைகள் இருக்குது உங்களுக்கு, அதில் போக வேண்டாம். ஏன்னா எல்லா புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் இந்திரனுடைய வருகை இருக்குது. ஏன்னா ஒரு தேவர்களுக்கெல்லாம் தலைவர் இல்லையா. இப்போ இவங்களுக்கு மும்மூர்த்திகளுக்கு அடுத்த பொசிஷனில் யார் இருக்கிறதுனா இந்திரன் தான் இருக்கிறார், சொர்க்கபுரியினுடைய தலைவராக இருக்கிறார். அப்படிங்கும்போது எல்லா அஸ்திரங்களையும் அவர்கிட்ட தானே இருக்குது. எல்லாரும் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடமாக கொடுன்னா கொடுப்பாரு. ஆமாம், அப்போ அவர்கிட்ட பர்மிஷன் இப்போ சொன்னார் இல்லைங்களா, சிவபெருமான்கிட்ட நீ வந்து அத்தாச்சி கையெழுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, அப்போ ஸ்டோர் கீப்பர் மாதிரி இருக்கார் இந்திரன் அஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெரிய பெரிய முனிவர்களும் வந்து இந்திரன்ட்ட தான் கொடுத்து வைக்கிறாங்க. அப்போ வந்து அது ஒரு பாதுகாப்பான இடமாக அது இருக்குது, யாரும் அணுக முடியாத இடமாக, இந்த பாதுகாப்பு இடமாக அது இருக்குது. ஆகையினால தான் அந்த இந்திரனுடைய சபை எப்போதும் உங்களுக்கு சந்தோஷம் நிரம்பிய இடமாக இருக்குது, பாதுகாப்பு நிறைந்த இடமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அப்போது இப்போ இந்திரனுடைய இந்த போர்னு டிக்ளேர் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இந்திரனுக்கு வந்துருச்சு. அப்போது கர்ணன் வந்து கவச குண்டலத்தோடு இருக்கிற வரைக்கும் அர்ஜுனனால் கர்ணனை வெல்ல முடியாது. கர்ணன் எதிர்த்தரப்பில் இருக்கார். அப்படிங்கும்போது இதை எப்படியாவது நம்ம அர்ஜுனனை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் இந்திரன் என்ன பண்ணுவார், கவச குண்டலத்தை கர்ணன்ட்டு பரவணுன்றாக என்ன செய்ய முடியும், அவனை எதிர்த்தெல்லாம் போர் செய்ய முடியாது. ஏன்னா இந்திரனே தோற்று போவார் அந்த கவச குண்டலம் இருக்கிறவங்க. ஆகையினால வேறு வழி இல்லாமல் யாசகனாக கர்ணன்ட்ட போகிறார். கர்ணன் வந்து இந்த சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை வணங்கின தந்தை இல்லைங்களா, வணங்கின பிறகு அந்த நேரத்தில் யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார், இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துருவார். அது அவருடைய ஒரு பாலிசி. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்திரன் என்ன பண்ணுவார், ஒரு வேதியர் ரூபத்தில் வந்து நிற்கிறார்.